புத்தாண்டில் கியூஆர் அறிமுகமாகும் விதம் குறித்து ஜனாதிபதி விளக்கம். என்டிபி வங்கியில் 13.2 பில்லியன் ரூபாய் மோசடி, வெளியாகிய அதிர்ச்சி அறிக்கை. சர்ச்சைக்குரிய தடுப்பூசி குறித்து சுகாதார அதிகாரிகள் மௌனம், சமல் சஞ்சீவ கண்டனம். அமைதி ஒப்பந்தம் தொடர்பில் ஈரான் அமெரிக்கா பேச்சு. கொத்து, ஃப்ரைட் ரைஸ், சோற்றுப்பொதி விலைகள் அதிகரிப்பு. பண்டிகை காலத்தில் போக்குவரத்து விதிகள் இறுக்கம், மக்களுக்கு கடும் எச்சரிக்கை. விஜித் ஹெரத் அடுத்த மாதம் ரஷ்யா பயணம். அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு மண்டியிடும் அரசாங்கம், ரகசிய ராணுவ ஒப்பந்தங்களை உடனடியாக பகிரங்கப்படுத்துக, வசந்த முதலிகை காட்டம். மின்கட்டண உயர்வு எச்சரிக்கை, அரசின் நிலைத்தன்மைக்கு பாதிப்பு, திஸ் அத்தநாயக்க தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு பின்னணி, தேசிய பாதுகாப்புக்கும் இன ஐக்கியத்திற்கும் அச்சுறுத்தல், முஜிபுர் ரஹ்மான் தெரிவிப்பு. அரச வைத்திய அதிகாரிகளின் பணிப்புறக்கணிப்பு தற்காலிகமாக இடைநிறுத்தம். புத்தாண்டினை அடுத்து ராஜபக்ச குடும்பத்திற்கு காத்திருக்கும் அதிர்ச்சி, அனூர் அரசின் அதிரடி நடவடிக்கை. நாடு திரும்ப தயாராகும் ரணில், ரகசிய அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ளும் வஜிர அபிவர்த்தன. 826 லிட்டர் டீசலுடன் 2 கைது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்து வந்த பணி புறக்கணிப்பை தற்காலிகமாக கைவிட தீர்மானித்துள்ளது. இதற்கமைய இன்று காலை 8 மணியுடன் பணி புறக்கணிப்பு நிறைவுக்கு வருவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துமாறு அந்த சங்கம் கோரியிருந்தது. இந்த நிலையில் எதிர்வரும் வியாழக்கிழமை பேச்சுவார்த்தை ஒன்றினை நடத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச நேற்று அறிவித்திருந்தார். உலக சுகாதார அமைப்பின் மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக தாம் இன்று இந்தியா புறப்பட உள்ளதாகவும் மீண்டும் நாடு திரும்பியதும் குறித்து பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் சுகாதார அமைச்சர் நேற்று தெரிவித்தார். இதனையடுத்து தமது சங்கம் முன்னெடுத்து வந்த பணி புறக்கணிப்பை தற்காலிகமாக கைவிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் கொத்து, ஃப்ரைட் ரைஸ் மற்றும் சோற்றுப்பொதியின் விலைகள் 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிப்பு காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அதே நேரம் ஏனைய சிற்றுண்டிகளின் விலைகள் 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்சான் தெரிவித்துள்ளார். தேங்காய் எண்ணெய் விலை குறைவடைந்துள்ளமையினால் ஏனைய சிற்றுண்டிகளின் விலைகள் 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் போக்குவரத்து விதிகளை மிகவும் கடுமையான முறையில் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர இதுகுறித்து தெரிவிக்கையில், போக்குவரத்து விதிகள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதற்காக விசேட போலீஸ் குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பண்டிகை காலத்தில் வீதியோரங்களில் ஆடை விற்பனை நிலையங்கள் மற்றும் வர்த்தக மையங்களுக்கு வருகை தரும் நுகர்வோரினால் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்கள் தமது வாடிக்கையாளர்களை போதுமான வாகன தரப்பிட வசதிகளை வழங்க வேண்டும் அல்லது மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வீதியோரங்களில் முறையற்ற விதத்தில் வாகனங்களை நிறுத்தாமல் ஏற்படும் போக்குவரத்து தடைகளை தவிர்க்க விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வீதி ஒழுங்குமுறைகளை மீறுவோர், குறிப்பாக வாகன தரப்பிட வீதிகளை புறக்கணித்து வீதிகளில் வாகனங்களை நிறுத்துபவர்களுக்கு எதிராக பாரபட்சமின்றி சட்டத்தை நிலைநாட்டுமாறு அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் எவ்வித இடையூறுகளுமின்றி தமது பயணங்களை முன்னெடுப்பதை உறுதி செய்வதே இந்த விசேட திட்டத்தை நோக்கம் என பிரதி போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்தார். சமூகத்திற்கு தேவையான வினைத்திறனான விடயங்களை உள்வாங்குவதற்கான ஊக்கத்தினை அதிகாரிகள் வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் புதிய மைல்கல்லை குறிக்கும் வகையில் தேசிய QR கொடுப்பனவுகளை பிரபலப்படுத்தும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் நிலவும் சில சிக்கலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமானால் ஒரு நாடாக நாம் டிஜிட்டல் பரிமாற்றங்களுக்குள் நுழைய வேண்டும் என வலியுறுத்திய ஜனாதிபதி, முறைசாரா பொருளாதாரத்தை முறைசார்ந்த பொருளாதாரமாக மாற்றுவதே தமது நோக்கம் என்றும் குறிப்பிட்டார். துறைகளை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் $15 பில்லியன் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் இலக்கை அரசாங்கம் கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் சிறந்த கலாச்சார
கலாச்சாரத்தை கொண்டுள்ள எமது சமூகத்தில் இந்த புதிய முறைகளை எவ்வாறு பிரபலப்படுத்துவது என்ற சவால் அரசாங்கத்திடம் உள்ளதாக தெரிவித்தார். QR என்று சொன்னாலே மக்களின் நினைவுக்கு வருவது எது? எரிபொருளை கட்டுப்படுவதற்கான ஒரு கருவி. QR ஊடாக உரம் வழங்கப்பட உள்ளதாக கூறிய போது உரத்தையும் குறைக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு கருத்து உருவானது. இவ்வாறு QR என்பது இறுதியாக கட்டுப்படுத்தல் என்ற ஒன்றிற்குள் சுருக்கப்பட்டுவிட்டது. எனவே கொடுக்கல் வாங்கல்களுக்கும் இது கொண்டுவரப்படும் போது இதுவும் ஒரு கட்டுப்பாடா என்று மக்கள் நினைக்கக்கூடும். அதனால் இது குறித்த ஒரு விசேட விழிப்புணர்வு திட்டம் அவசியமானது. ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையின் மூலம் எமது நாட்டில் QR குறியீடுகள் ஊடாக இடம்பெறும் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் மிக வேகமாக பிரபலப்படுத்த முடியும் என நாம் நம்புகின்றோம். இது தொடர்பில் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு பாரிய பொறுப்புள்ளது. பல நிதி நிறுவனங்கள் இப்போது புத்தாண்டுக்கான விளம்பரங்களை உருவாக்கி வருகின்றன. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு புத்தாண்டு கால கொடுக்கல் வாங்கல்களை QR குறியீடுகள் ஊடாக மேற்கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கல்களாக மாற்ற முடிந்தால் அது ஒரு சிறந்த திருப்பு முனையாக அமையும். அப்போது மக்கள் இதனை ஏற்றுக்கொள்வார்கள். எமது சமூகம் புதிய விடயங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளது. ஆனால் புதிய விடயங்கள் கவர்ச்சிகரமானதாகவோ அல்லது இலகுவானதாகவோ இல்லாவிட்டால் மக்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். NDB வங்கியில் 13.2 பில்லியன் ரூபாய் மோசடி பாதிப்பு ஏற்பட்டதாக வங்கி இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையின்படி சமீபத்தில் பதிவான மோசடி சம்பவத்தால் ஏற்பட்ட மதிப்பிடப்பட்ட இழப்பு சுமார் 13.2 பில்லியன் ரூபாய் என தேசிய வளர்ச்சி வங்கி PLC தெரிவித்துள்ளது. அதேவேளையில் வாடிக்கையாளர் வைப்புத் தொகைகள் பாதிக்கப்படவில்லை என்றும் வங்கி செயற்பாடுகள் வழக்கம் போல் தொடர்கின்றன என்றும் அது உறுதியளித்துள்ளது. இந்த மோசடியான ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டு பகுதிக்குள் மட்டுமே நிகழ்ந்ததாகவும் இதில் சில ஊழியர்கள் கூட்டு சதியில் ஈடுபட்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக வங்கி தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தை மிகுந்த அவசரத்துடன் கையாள்வதாகவும் நிதியை மீட்பதற்காக சட்டமலாக்க அதிகாரிகளுடன் இணைந்து செயல்படுவதாகவும் NDB கூறியுள்ளது. சம்பந்தப்பட்ட அனைத்து ஊழியர்களும் இடைநீக்கம் செய்யப்பட்டு அவர்களுக்கான கணனி அணுகல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அதேவேளையில் மோசடியுடன் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட செயல்பாட்டு பிரிவு தனி மேற்பார்வையின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படும் இழப்பீட்டுக்கான முழு ஒதுக்கீட்டையும் செய்த பிறகு மிக மோசமான சூழ்நிலையில் இந்த சம்பவத்தால் 31 மார்ச் 2026 அன்று முடிவடையும் காலாண்டில் வரைக்கு பிந்தைய தணிக்கை செய்யப்படாத இழப்பு தோராயமாக 4.0 பில்லியனாக இருக்கும் என்று NDB தெரிவித்துள்ளது. 2025 டிசம்பர் 31 அன்று முடிவடைந்த நிதியாண்டில் வரைக்கு பிந்திய நிகர லாபமாக 11.0 பில்லியன் ஈட்டியதாகவும் 2025 ஆண்டின் 4வது காலாண்டில் 3.5 பில்லியன் லாபம் பெற்றதாகவும் வங்கி மேலும் குறிப்பிட்டது. இந்த சம்பவத்தின் காரணமாக 2026 மார்ச் 31 நிலவரப்படி சுமார் 990 பில்லியன் மதிப்பிலான அதன் மொத்த சொத்து மதிப்பு ஏறத்தாழ 0.7% பாதிக்கப்படும் என்றும் NDB மேலும் கூறியது. மோசடி, அதன் காரணங்கள் மற்றும் உள்ளடக்க கட்டுப்பாடுகள் குறித்து முழுமையான ஆய்வு நடத்துவதற்காக ஒரு சுயாதீன தடயவியல் தணிக்கையாளரை நியமிக்கவும் இயக்குநர் குழு முடிவு செய்துள்ளது. ஒரு தனி அறிக்கையில் வாடிக்கையாளரின் இருப்பு தொகைகள் அப்படியே பாதுகாப்பாக இருப்பதாகவும் வழக்கமான வங்கி செயற்பாடுகள் எந்த இடையூறும் ஒன்றி தொடர்வதாகவும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் யூகங்களை தவிர்ப்பதற்கும் சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்புவதை தவிர்ப்பதற்கும் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் விளக்கம் கோரும் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள NDB கிளை உறவு மேலாளர் அல்லது 011 74 48 85 0 என்ற வாடிக்கையாளர் சேவை ஹாட்லைனை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அது கூறியுள்ளது. பல நோயாளிகளின் மரணங்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் சர்ச்சைக்குரிய ஒண்டஸ்டெரோன் தடுப்பூசி விவகாரத்தில் சுகாதார அதிகாரிகள் தொடர்ந்து மௌனம் காப்பது பாரிய கவலை ஏற்படுத்துவதாக விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பூசி தொடர்பான சர்வதேச ஆய்வறிக்கைகள் ஏன் இன்னும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்திய சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த ஆண்டின் 2ஆம் காலப்பகுதியில் இந்த தடுப்பூசி மற்றும் அதன் பின்னர் மீளப்பெறப்பட்ட தொகுதி மருந்துகளை பயன்படுத்தியதன் விளைவாக நாட்டின் பல மருத்துவமனைகளில் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டி தேசிய வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட பரிசோதனைகளில் சில தடுப்பூசி தொகுதிகளில் பாக்டீரியா நச்சுக்கள் இருப்பது கண்டறியப்பட்டதாக மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபை தெரிவித்திருந்த போதிலும் அது தொடர்பான சர்வதேச கண்டுபிடிப்புகளை அதிகாரிகள் வெளியிட தவறிவிட்டனர். சர்ச்சைக்குரிய தடுப்பூசி உட்பட சுமார் 10 மருந்து தொகுதிகள் பயன்பாட்டிலிருந்து 6 மாதங்களுக்கு முன்பு தற்காலிகமாக நீக்கப்பட்டன. எனினும் இதுகுறித்து பொதுமக்களுக்கு விரிவான விளக்கங்கள் ஏதும் அளிக்கப்படவில்லை. முறையான ஒழுங்குமுறை மேற்பார்வையின்றி இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டால் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு பாரிய நெருக்கடி எதிர்நோக்கும் என்று அவர் எச்சரித்தார். தரமான தரநிலைகளை உறுதிப்படுத்தாமல் நோயாளிகளுக்கு மருந்துகளை வழங்குவது அடிப்படை மனித உரிமை மீறலாகும் என அண்மைய உச்ச நீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டியவர் அதிகாரிகள் அதிக வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புக்கூறலுடனும் செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
அரசாங்கத்தின் மக்கள் நலத்திட்டங்களை சகித்துக் கொள்ள முடியாமலும் தமது ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து தற்காத்துக் கொள்ளவுமே எதிர்க்கட்சிகள் தற்போது கைகோர்த்து சூழ்ச்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன என பௌத்த விவகாரங்களுக்கான பிரதியமைச்சர் கமகேந்திர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உலகில் எங்கும் இல்லாத வகையில் மிகவும் முதிர்ச்சி உற்ற மற்றும் சிறுபிள்ளைத்தனமான ஒரு எதிர்க்கட்சியே இலங்கையில் உள்ளது. நாட்டில் ஏற்படும் இயற்கை பேரிடர்கள் மற்றும் ஈரானிய போர்ச்சூழலால் உருவாகியுள்ள உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி எப்படியாவது ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்ற குறுகிய நோக்குடன் அவர்கள் செயற்படுகின்றனர். கடந்த காலங்களில் பாம்பும் கீரையும் போல பரம் எதிரிகளாக பிரிந்து செயற்பட்ட எதிர்க்கட்சியினர் இப்போது அரசாங்கத்தை வெளுத்துவதாக ஒரே மேடையில் ஒன்று கூடி நாடகமாடுகின்றனர். அரசாங்கத்தின் திட்டங்கள் வெற்றி அடையாததால் தமது அரசியல் எதிர்காலம் சூனியமாகிவிடும் என்ற பயமே இந்த திடீர் ஒற்றுமைக்கு காரணமாகும். அண்மையில் முன்னாள் அமைச்சர் உதய கமன் பிளவினால் புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த நிகழ்வுக்கு அனைத்து எதிர்க்கட்சியினரையும் வரவழைத்து ஏதோ ஒரு பெரிய விந்தியான கண்டுபிடிப்பை நிகழ்த்தியது போன்ற மாயையை அவர் ஏற்படுத்தினார். இவை அனைத்தும் திட்டமிட்ட நாடகங்களாகும். அரசாங்கத்தின் மக்கள் நல திட்டங்களுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இணைந்து வீதியில் இறங்கி போராட திட்டமிட்டு வருகின்றன. எனினும் மக்களின் ஆதரவுடன் இந்த சூழ்ச்சிகளை அரசாங்கம் முறியடிக்கும் என்றார். இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜய் தேஹரத் அடுத்த மாதம் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொள்ளுள்ளார் என ராஜதந்திர வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது. எரிபொருள், நிலக்கரி மற்றும் உரம் ஆகியவற்றை பெற்றுக்கொள்வது குறித்து பேச்சு நடத்துவதற்காகவே அவர் மாஸ்கோ செல்கின்றார். ரஷ்யாவின் பிரதி வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரோ ரோடன்கோ மற்றும் பிரதி எரிசக்தி அமைச்சர் ரோமன் மார்ஷவின் ஆகியோர் கடந்த வாரம் கொழும்புக்கு பயணம் மேற்கொண்டிருந்தனர். அவர்கள் ஜனாதிபதி மற்றும் உயர்மட்ட பிரமுகர்களை சந்தித்து கலந்துரையாடினர். இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே விஜய் தேஹரத்தின் பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகளை அமெரிக்கா தளர்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் ஏகாதிபத்திய தேவைகளுக்கு உலக நாடுகளின் இறையாண்மை சிதைக்கப்பட்டு வரும் நிலையில் இலங்கையின் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் மேற்கொண்டுள்ள ரகசிய ராணுவ ஒப்பந்தங்களை நாட்டு மக்களுக்கு மறைத்து அந்நாடுகளுக்கு அடிபணிந்து செயற்படுகின்றது என மக்கள் போராட்ட இயக்கத்தின் செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலிகே குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு கொள்ளுப்பட்டியில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு முன்பாக நேற்று முன்னெடுக்கப்பட்ட கண்டன போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு மேலும் உரையாற்ற அமெரிக்கா தனது ஏகாதிபத்திய ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் பிற நாடுகளின் வளங்களை சுரண்டவும் உலகெங்கும் குண்டு தாக்குதல்களையும் ஆக்கிரமிப்புகளையும் கட்டவிழ்த்து விட்டுள்ளது. கடந்த காலங்களில் வெனிசுலா ஜனாதிபதி மீது போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை தூக்கிச் சென்ற அமெரிக்கா இன்று நாட்டை தனது விருப்பத்திற்கு ஏற்ப சிதைக்கின்றது. மறுபுறம் ஈரானின் எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதற்காக அந்நாட்டு மக்கள் மீதும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பாடசாலைகள் மீதும் குண்டுகளை வீசி பாரிய அழிவுகளை அமெரிக்கா ஏற்படுத்தி வருகின்றது. கிரீன்லாந்து மற்றும் கியூபா போன்ற நாடுகளையும் அச்சுறுத்தி வருகின்றது. உலகிற்கு பாரிய அளவில் ஜனநாயகம் பேசும் அமெரிக்கா நடைமுறையில் பிற நாட்டு மக்களின் தலைகள் மீது குண்டுகளை வீசி அழிப்பதையே தனது கொள்கையாக கொண்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் தன்னை ஒரு சார்பற்ற நாடாக காட்டிக் கொண்டாலும் அமெரிக்காவுடன் பல்வேறு ரகசிய உடன்படிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி இந்தியாவுடன் 7 பாதுகாப்பு உடன்படிக்கைகளை இந்த அரசாங்கம் ரகசியமாக செய்து கொண்டது. இன்று அந்த கருப்பு தினத்தின் 1ஆம் ஆண்டு நிறைவாகும். அந்த பாதுகாப்பு, சுகாதார மற்றும் எரிசக்தி உடன்படிக்கைகளின் உள்ளடக்கங்களை அரசாங்கம் இதுவரை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. அதேபோல் கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஜப்பானுடன் மேற்கொள்ளப்பட்ட ராணுவ ஒப்பந்தம் மற்றும் அமெரிக்க படைகளுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள ராணுவ இணக்கப்பாடுகள் தொடர்பிலும் அரசாங்கம் மௌனம் காக்கின்றது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அமெரிக்கா, இந்திய உடன்படிக்கைகளை எதிர்ப்போம் என்றும் ஏகாதிபத்தியத்தை முறியடிப்போம் என்றும் முழக்கமிட்ட தேசிய மக்கள் சக்தி இன்று அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஜப்பானுடன் இணைந்து கொண்டு ஏகாதிபத்தியத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப மண்டியிட்டு செயற்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உடனடியாக இந்த அனைத்து ரகசிய உடன்படிக்கைகளையும் பகிரங்கப்படுத்த வேண்டும். அத்துடன் இந்த ஆபத்தான ஒப்பந்தங்களை கிழித்தெறிய வேண்டும் என நாம் வலியுறுத்துகின்றோம். அத்துடன் ஏகாதிபத்திய நாடுகள் முன்னெடுக்கும் இந்த அழிவு யுத்தங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அமெரிக்காவிற்கு நாம் அழுத்தம் கொடுக்கின்றோம். இலங்கை வாழ் முற்போக்கு சிந்தனையுள்ள மக்களிடம் நாம் ஒன்றை கேட்டுக்கொள்கின்றோம். யுத்தம் நமக்கு தொடர்பில்லாது என்று வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்காதீர்கள். உலகில் எங்கு நடக்கும் யுத்தமும் நமது வாழ்க்கை, எதிர்காலம் மற்றும் நாட்டின் இறையாண்மையோடு நேரடியாக தொடர்புடையது. எனவே இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராகவும் அரசாங்கத்தின் அடிப்பணிவு அரசியலுக்கு எதிராகவும் மக்கள் வீதிக்கு இறங்கி போராட வேண்டும் என்றார்.
நாடு பொருளாதார ரீதியாக நெருக்கடிக்கு முகம் கொடுத்து வருவதாக தோற்றப்பாடுகள் எழுந்து வரும் நிலையில் ராஜபக்ச குடும்பத்தில் உள்ள முக்கிய நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் சமகால அனுர அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துவதற்காக பாதுகாப்பு படைகளையும் சட்ட அமலாக்க பிரிவுகளையும் அரசாங்கம் பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகளில் சில பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு வாய்மூல உத்தரவுகள் வழங்கப்படுவது குறித்தும் சந்தேகங்கள் எழுந்துள்ளன. மேலும் அவற்றை எழுத்துப்பூர்வமாக கோரும் ஒரு போக்கு நிலவுவதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சுயாதீன ஆணைக்குழுக்களுடன் பணியாற்றும் அதிகாரிகள் இதுபோன்ற எழுத்துப்பூர்வ உத்தரவுகளை கோருவதில் அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அரசாங்கத்தின் அரசியல் முடிவுகளின் அடிப்படையில் ராஜபக்ச குடும்பத்தின் பல உறுப்பினர்களை கைது செய்ய திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதற்கமைய தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் சிரந்தி ராஜபக்ச, முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோரில் ஒருவரையோ அல்லது அதற்கு மேற்பட்டவர்களையோ சிறையில் அடைக்க முயற்சி நடப்பதாக குடும்பத்தினர் கூறியுள்ளனர். கடந்த வாரம் சமல் ராஜபக்சவை கைது செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் அவர் வெளிநாட்டில் இருந்ததால் அது தோல்வியடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. சிறிலிய சபியா திட்டம் தொடர்பாக சிரந்தி ராஜபக்சவை எதிர்காலத்தில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய கலாச்சார நிலையத்திலிருந்து நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதிலும் அரசாங்க அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னால் இருந்து செயற்பட்டவர்கள் சுதந்திரமாக செயற்படுவது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் இன ஐக்கியத்திற்கும் அச்சுறுத்தலாகும். கம்மன் பிளவின் புத்தகம் சுரேசாலையின் வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்ட விடயங்களின் சாராம்சமாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை சக்ரான் தலைமையிலான குழுவை மேற்கொண்டது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இதற்காக பின்னணியில் இருந்து அவர்களுக்கு உதவி செய்த ஒரு குழு இருக்கின்றது என்பதை இந்த தாக்குதல் தொடர்பில் வாக்குமூலம் வழங்கி அதிகமானவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் யாரென கண்டுபிடிக்குமாறு தெரிவிக்கின்றோம். ஏனெனில் சக்ரானுடன் யாராவது கொடுக்கல் வாங்கல் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என குற்றப்புலனாய்வு பிரிவும் தெரிவித்திருக்கின்றது. அவர்கள் யார் என்பதை தற்போது தேட வேண்டும். ஏனெனில் சக்ரான் தான் இந்த குண்டு தாக்குதலை மேற்கொண்டார் என்பதில் யாருக்கும் எந்த வாக்குவாதமும் இல்லை. அதனை உதய கமன்பில புத்தகம் எழுதித்தான் தெரிவிக்க வேண்டியதில்லை. ஆனால் சக்ரான் உள்ளிட்ட குழுவுக்கு பின்னால் இருந்தவர்களை வழிநடத்திய குழு யார் என்பதை கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவர்கள் சுதந்திரமாக செயற்படுவது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் இன ஐக்கியத்திற்கும் அச்சுறுத்தலாகும். அதனாலேயே இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என நாங்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்தோம். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிப்பதாக இந்த அரசாங்கம் மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தது. நாங்களும் தெரிவித்திருந்தோம். அதன் விசாரணையின் பிரகாரமே தற்போது புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் கைது செய்யப்பட்டவுடன் அவரின் சட்டத்திறனியாக உதய கமன்பில ஆஜராக இருந்தார். பிள்ளையான் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலும் அவரின் சட்டத்திறனியாகவும் உதய கமன்பில ஆஜராகி இருந்தார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் எழுதியிருக்கும் புத்தகம் புலனாய்வுத்துறையின் முன்னாள் பிரதானியின் சட்டத்திறனியாகவே உதய கமன்பில எழுதியிருக்கின்றார். அப்படியானால் எவ்வாறு இவர் நேர்மையாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்க முடியும்? கைது செய்யப்பட்டிருக்கும் புலனாய்வுத்துறையின் முன்னாள் பிரதானிக்கு எதிரான விசாரணை முடிவடைவதற்கு முன்னர் அவருக்கு இந்த தாக்குதலுடன் எந்த தொடர்பும் இல்லை என உதய கமன்பில தெரிவித்திருக்கின்றார். அவ்வாறு தெரிவிக்கக்கூடியவர் புத்தகம் எழுதுவதில் பயனில்லை. அதனால் அந்த புத்தகத்தில் எந்த பெறுமதியும் இல்லை. அத்தோடு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி நௌபர் மௌலவி என அவருடன் ஒன்றாக அமைச்சரவையில் இருந்த சரத் வீரசகர தெரிவித்திருந்தார். அதே நேரம் சுரேசாலையின் வாக்குமூலத்தில் வேறு ஒருவரின் பெயர் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கம்மன்பில வேறு ஒருவரை தெரிவிக்கின்றார். ஒரு அணியில் இருந்து 3 பேரும் இந்த தாக்குதலின் சூத்திரதாரி என மாறுபட்ட கருத்தையே தெரிவிக்கின்றார்கள். சாலை என்பவர் கோட்டபய ராஜபக்சவின் வலதுகை. அதில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. அதனாலேயே கோட்டபய ராஜபக்ச ஜனாதிபதியானதுடன் அனைத்து புலனாய்வு பிரிவுகளையும் கலைத்துவிட்டு சுரேசாலையை அதன் பிரதானியாக நியமித்தார். அத்துடன் கம்மன்பில எழுதியிருக்கும் புத்தகத்தை வாசித்து பார்த்தால் சுரேசாலை வழங்கிய வாக்குமூலத்தின் சாராம்சமே அதில் இருக்கின்றது. ஆனால் சுரேசாலையின் வாக்குமூலத்தை வாசித்தால் உதய கமன்பிலவின் புத்தகத்தை வாசிக்க தேவையில்லை. ஏனெனில் உதய கமன்பில ஆய்வு செய்து புத்தகம் எழுதக்கூடியவரோ அல்லது குண்டுதாரிகளுக்கு பின்னால் சென்று அவர்களிடமிருந்து தகவல் சேர்த்தவரோ அல்ல. அப்படியானால் அவர் சுரேசாலையின் வாக்குமூலத்தில் இருந்தே தகவல்களை எடுத்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். எனவே அரசியலில் வங்குரோத்து அடைந்த இவர்கள் உயிர்
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை மீண்டும் கையில் எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியில் தலைதூக்கவே தற்போது முயற்சிக்கின்றனர். வங்குரோத்து அடைந்த அரசியல்வாதிகள் மீண்டும் தலைதூக்க அரசாங்கமே இடமளித்து வருகின்றது. அதனாலேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இன்னும் பல தொகுதிகள் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கின்றன. அவை பாராளுமன்ற நூலகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கின்றன. அதனால் இந்த விசாரணை அறிக்கையின் அனைத்து தொகுதிகளையும் மக்கள் பார்ப்பதற்கு முடியுமான வகையில் வெளிப்படுத்த ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்றார். தரம் குறைந்த நிலக்கரி கொண்டு வந்திருக்காவிட்டால் மின்சார கட்டணம் அதிகரிக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. அதே நேரம் அரசாங்கம் மீண்டும் மின்சார கட்டண அதிகரிப்புக்கு செல்ல முற்பட்டால் அது அரசாங்கத்தின் இருப்புக்கே பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் அரசாங்கம் மீண்டும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு திட்டமிட்டு வருகின்றது. தரம் குறைந்த நிலக்கரி கொண்டு வராமல் இருந்திருந்தால் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. நாட்டுக்கு கோடிக்கணக்கு ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்காது. என்றாலும் இந்த தரம் குறைந்த நிலக்கரி கொண்டு வந்தமை தொடர்பில் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக தரம் குறைந்த நிலக்கரி கொண்டு வந்த கம்பெனிகளுக்கு எதிராக தண்டப்பணம் விதிக்கக்கூடாது. அவ்வாறு மேற்கொண்டால் அந்த கம்பெனிகள் நிலக்கரி இறக்குமதி செய்வதை நிறுத்தும் அபாயம் இருக்கின்றது. அப்படியானால் பெரும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். இது திருட்டு செயலுக்கு ஆதரவளிப்பதாகும். அரசாங்கம் இவ்வாறு செயற்படுவதாக இருந்தால் இவர்களுக்கு அந்த கம்பெனிகளுடன் ஏதாவது டீல் இருக்க வேண்டும். அதே நேரம் தரம் குறைந்த நிலக்கரி கொண்டு வந்துள்ளமை அரசாங்கத்தில் இருக்கும் அதிகமானவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அதன் மூலம் நட்டம் ஏற்படவில்லை என்றே தெரிவிக்கின்றார்கள். தரம் குறைந்த நிலக்கரி காரணமாக 120 மெகாவாட் மின் உற்பத்தி இலங்கை மின்சார சபைக்கு இல்லாமல் போயுள்ளது. இதனால் இலங்கை மின்சார சபைக்கு நட்டம் ஏற்பட்டிருப்பது தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நட்டத்தை அரசாங்கம் மக்கள் மீது சுமத்தவே முயற்சிக்கின்றது. இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் மக்களுக்கு தெரிவித்த விடயங்களுக்கு மாற்றாகவே தற்போது செயற்படுகின்றார்கள். மின்சார கட்டணத்தை 133% குறைப்பதாக தெரிவித்தார்கள். ஆனால் தற்போது மின்சார கட்டணத்தை அதிகரித்துள்ளதுடன் மீண்டும் கட்டண அதிகரிப்புக்கு செல்ல அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக தகவல் கிடைத்து வருகின்றது. அரசாங்கம் அவ்வாறு செயற்பட்டால் மக்களுக்கு தலை தூக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை சுமை அதிகரிக்கும் என்பதுடன் இது அரசாங்கத்தின் இருப்புக்கே பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜிர அபிவர்த்தன இலங்கையின் பல்வேறு சக்தி வாய்ந்த நாடுகளின் தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்களுடன் பல ரகசிய சந்திப்புகளை நடத்தியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்புகள் அதிகாரப்பூர்வமாக பகிரங்கப்படுத்தப்படாமல் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் நடத்தப்பட்டதாக கூறப்படுவதால் அவை சிறப்பு கவனத்தை ஈர்த்துள்ளன. சிங்கப்பூரில் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையான சந்திப்பை தொடர்ந்து வஜிர அபிவர்த்தன நாட்டிற்கு வந்த உடனே இதுபோன்ற ராஜதந்திர சந்திப்புகளை தொடங்கியதால் இந்த சந்திப்புகள் மிகுந்த கவனத்தை ஈர்த்துள்ளன. அதன்படி இந்த உரையாடல்களில் அரசியல் முக்கியத்துவம் குறித்து பல்வேறு அறிக்கைகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டு வருகின்றன. அதற்கிடையில் அறுவை சிகிச்சையை தொடர்ந்து சிங்கப்பூரில் இருந்து சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை திருப்திகரமாக முன்னேறி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையை விட்டு வெளியேற மருத்துவர்களிடமிருந்து அனுமதி பெற்றிருந்தாலும் மேலும் சில நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் ஓய்வெடுக்க அவர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. சிங்கள மற்றும் இந்த புத்தாண்டுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க இலங்கை திரும்புவது பொருத்தமாக இருக்கும் என்று அவருக்கு நெருக்கமான பல பரிந்துரைத்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அவர் சிங்கப்பூரில் தொடர்ந்து ஓய்வெடுக்க வேண்டும் என்று நண்பர்களும் நெருங்கிய கூட்டாளிகளும் கருத்து தெரிவித்த நிலையில் கூடிய விரைவில் இலங்கை திரும்பவே தனது நிலைப்பாடு என்று ரணில் விக்ரமசிங்கே கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி ரணில் விக்ரமசிங்கே அடுத்த 10 நாட்களுக்குள் இலங்கை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வருகையின் மூலம் ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்த புதிய கலந்துரையாடல்கள் எழக்கூடும் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். கொகுவலை கழுபுவில பகுதியில் வீடொன்றின் அறைக்குள் வெளிநாட்டு பெண் ஒருவர் குர்மியான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சீன பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொள்ளுப்பட்டி ஸ்ரீமத் அனகாரிய தர்மபால மாவட்டத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 3 கேமராக்கள் மற்றும் 2 கிராம் 209 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சீன பிரஜை 26 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று நுகைகுட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் கொகுவலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
கம்பகா கஸ்பேவு இலக்குகையின பகுதியில் உள்ள வீடொன்றில் நபர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 3ஆம் தேதி வீட்டுக்குள் நுழைந்த சந்தேக நபர் கொலை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் சாந்த ஜேரிசன் சில்வா என்ற 51 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவத்தன்று நள்ளிரவு உயிரிழந்தவரின் வீட்டிற்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் அவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த சந்தேக நபர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஜேரிசன் டில்வாவின் கழுத்தில் பலமாக வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கொலையை செய்த பின்னர் சந்தேக நபர் அப்பகுதியில் உள்ள ஒரு விகாரைக்கு சென்று மறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சந்தேக நபரை அவர் பயன்படுத்திய கத்தியுடன் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அவர் ஒரு மனநோயாளி என்பதும் அதற்காகவே நீண்ட காலமாக சிகிச்சை பெற்று வருபவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். D6 விஜயவர்த்தன மாவட்ட பகுதியில் அனுமதி பத்திரமின்றி 826 லிட்டர் டீசலை கையிருப்பில் வைத்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் எரிபொருளை விற்பனை மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 72,210 ரூபாய் பணத்தையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைதானவர்கள் 23 மற்றும் 61 வயதுடைய வெள்ளவத்தை மற்றும் வாரியப்புல பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு 11 கோடியே 34 லட்சம் ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருட்களை கொண்டு வந்த இலங்கை பயணி ஒருவர் இன்று சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கொழும்பு கொம்பனி தெரு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலில் ஈடுபடும் 45 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் இன்று காலை 6:55 மணியளவில் இந்தியாவின் புதுடெல்லியில் இருந்து ஏஆர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான AI 277 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அவரது பயண பொதியிலிருந்து சாக்லேட் பெட்டிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 11 கிலோ 340 கிராம் எடையுடைய குஷ் போதைப் பொருளை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இதுகுறித்த மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த பயணி மற்றும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் என்பன கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. போரை நிறுத்துவதற்கான அமைதி ஒப்பந்தம் ஒன்று தங்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளதாக அமெரிக்கா மற்றும் ஈரான் அறிவித்துள்ளன. அத்துடன் குறித்த அமைதி ஒப்பந்தம் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டால் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் 15 கப்பல்கள் ஈரானின் அனுமதியுடன் ஹோர்முஸ் நீரிணை கடந்து சென்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை பிரிவுடன் தொடர்புடைய பாரஸ் செய்தி நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. யுத்தம் தொடங்குவதற்கு முன்பிருந்த நிலையை விட தற்போது கப்பல் போக்குவரத்துக்கு 90% குறைவாகவே உள்ளதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உட்பட சில அதிகாரிகள் இந்த முக்கியமான கடல் வழிப்பாதை மூடப்படவில்லை என்றும் அது எதிரி நாடுகளுக்கு மட்டுமே மூடப்பட்டுள்ளதாகவும் பலமுறை கூறியுள்ளார். உதாரணமாக ஈரான் விதிக்கும் எந்த ஒரு கட்டுப்பாடுகளிலிருந்தும் ஈராக் விலக்களிக்கப்படுவதாக ஈரானின் காதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் நேற்று அறிவித்திருந்தார். இதேவேளை ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு சுங்க வரி விதிக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து ஈரானிய அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். யுத்தத்தினால் ஏற்பட்ட அனைத்து சேதங்களையும் ஈடு செய்ய கப்பல் போக்குவரத்துகள் மூலம் கிடைக்கும் சுங்க வரியின் ஒரு பகுதி பயன்படுத்தப்படும் போது ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று ஈரானிய ஜனாதிபதி அலுவலகத்தின் உதவியாளர் ஒருவர் முன்னதாக தெரிவித்திருந்தார்.